ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்பெருக்கு 2024 வீட்டில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டோம் அப்படின்னா 16 வகையான செல்வங்களும் நமக்கு பெருகும் அப்படின்றத பற்றியும், இந்த ஆடிப்பெருக்கு வந்து சனிக்கிழமை வரதே, இந்த சனிக்கிழமையில் நம்ம தாலி பிரித்து போட்டுக்கலாமா, மாங்கல்யம் புதுசாக மாற்றிக்கலாமா அப்படின்ற சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்குங்க. அதுக்கான பதிலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உபயோகமான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சாலும் அதோட பலன்கள் பல மடங்காக நமக்கு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மாதத்தில் வர மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆடிப்பெருக்குங்க. இது ஆன்மீக வழிபாட்டுக்கு மட்டுமில்லைங்க, பல விதமான சுபகாரியங்களை தொடங்குவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்களை வாங்குறது, தாலி சரடு மாத்துறது, தாலி பெருக்கி கோர்க்கிறது, சொத்துக்கள் வாங்குறது, புதிய முதலீடுகள் செய்வது, வியாபார பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது, இதெல்லாம் செய்கிறது உண்டுங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செஞ்சோம் அப்படின்னா, வீட்டில் 16 வகையான செல்வங்களும் பெருகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் தான். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இது வாரத்தில் வர நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இதை விட இன்னும் அதிசக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த முக்கியமான நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடி பெருக்கு. ஆடி 18, ஆடி நோன்பு அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த நாள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத வழிபாட்டு நாளுங்க. ஆடி மாதத்தில் 18ஆம் நாளையே ஆடி பெருக்கு தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாதத்தில் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளை நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும். ஆடி மாசத்துல விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் விவசாயம் செய்து அமோக விளைச்சலை பெற உதவியாக இருக்குங்க. அதனால விவசாயத்தை செழிக்க செய்யும் நீர்மகளுக்கு மரியாதையும் வழிபாடும் செய்யும் திருநாள் தான் இந்த ஆடி பெருக்கு திருநாள். வழக்கமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரங்களையும் செய்ய மாட்டாங்க. இது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்றதுனால உலகியல் இன்பங்களை ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ வழிபாட்டில், அதாவது தெய்வீக சக்தி வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதுனால ஆடி மாதத்தில் திருமணம் மட்டும் இல்லைங்க, வளகாப்பு, கிரகப்பிரவேசம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் கூட நடத்தப்படுறது கிடையாதுங்க. ஆனால் இந்த ஆடி பெருக்க நாளில் மட்டும் வழிபாடு, முதலீடு, தான தர்மம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்றதுனால திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகள், வியாபார விருத்தி, ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகளை இந்த நாளில் செய்வாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு, அதாவது ஏரிக்கரை ஓரமோ இல்லை குளத்தங்கரை ஓரமோ போயிட்டு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவும் இல்லாதவங்க வீட்டில் நீர் வரும் குழாய், மோட்ரு, சிங்க்கு இந்த மாதிரி இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை செய்து வழிபடலாங்க. அப்படி இல்லைனா வீட்டு பூஜை அறையில் ஒரு சொம்பில் பலவிதமான புண்ணிய தீர்த்தங்களை ஊற்றி, அதாவது கொஞ்சம் கடல் தண்ணி, கங்கை தண்ணி, ராமேஸ்வரம் தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது புண்ணிய தலங்கள் நீர் இருந்தால் அதை ஊற்றலாம். இந்த மாதிரி அது எதுவுமே இல்லை அப்படின்றவங்க சுத்தமான தண்ணீரை அந்த சொம்பில் பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், குங்குமம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு வச்சு அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டி கொண்டு வழிபடலாங்க. இப்போ சொன்ன பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பூவும் போட்டு இதில் அந்த புண்ணிய நதிகள் எழுந்தருளி அருள் செய்யணும். இல்லை எல்லா பொருட்களுமே இருக்குது அப்படின்னாலும் போடலாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பூவும் ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் கூட போதுங்க. ஆடி பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரோட ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இருக்குங்க. அதுபோல் புதுசாக திருமணமான பெண்களும் தாலி பெருக்கி போடுவாங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நினச்சி கையில் கட்டிடுவாங்க. அவங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா சீக்கிரத்தில் அவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அல்லது விரும்பிய கணவர் அமைவார்கள் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. இந்த கயிறை 3 நாட்கள் வரை பெண்கள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்னைக்கு மாலை 4:55 மணி வரைக்குமே சதுர்த்தசி திதி இருக்குங்க.
அதற்கு பிறகு அமாவாசை திதி தொடங்குறதுங்க. இது வந்து முன்னோர்களுக்குரிய அமாவாசை, ஆடி அமாவாசை நாளுங்க. அதே போல் அன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலமும், பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் இருக்குங்க. அதனால ராகு காலம், யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை 4:55 மணிக்கு முன்னாடி ஆடி பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாங்க. ஆடி மாசத்துல தங்களோட கணவர் ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாயில விரதம் இருப்பதோட ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கொண்டு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்தும் திருவிளக்கு பூஜை செய்தும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. பெரும்பாலான பெண்கள் ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இன்று வரை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த வருஷம் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அப்படின்றதுனால இந்த ஆண்டு ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது வந்து ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் வந்து சொல்லப்படுதுங்க. திருமணமான பெண்கள் ஒரு வருஷத்துல வரும் சில முக்கியமான நாட்களில் தாங்கள் அணிஞ்சிருக்கும் தாலி சரடு அல்லது தாலி கயிற்றினை மாற்றி புதிய மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வாங்க. மாசி மகம், பங்குனி உத்திரம், ஆடிப்பெருக்கு, சித்திரையில் மீனாட்சி திருக்கல்யாணம், காரடியான் நோன்பு, வரலட்சுமி நோன்பு இது போன்ற நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்குவாங்க. இந்த நாட்களில் பூஜை செய்து விரதம் இருந்து வழிபட்டு புதிய தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரோட ஆயுள் நீடிக்கும். இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. மற்ற நாட்களில் மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் ஆடி பெருக்கிற்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் பல பெண்களிடம் இருக்குங்க. இந்த நாளில் திருமணமான சுமங்கலி பெண்கள் புதிய தாலி கயிறும், புதிதாக திருமணமான பெண்கள் தாலி பெருக்கி கோர்த்து கொள்ளும் பழக்கமும் இருக்குங்க. இப்படி தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் போது நல்ல நேரம் பார்த்து பூஜையில வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திக்குவாங்க. இதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருக்கு போன்ற முக்கிய நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரத்தை வந்து ஜோதிடர்கள் வந்து கணிச்சு சொல்வாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்னைக்கு மாலை 4:55 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. அதற்கு பிறகுதான் அமாவாசை திதி தொடங்குது. இருந்தாலும் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கன்னைக்கு பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதோட சிலருக்கு பிரிந்து செல்லும் நிலையம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க. இதனால இந்த ஆண்டு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பெண்கள் ஆடி பெருக்கிற்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில ஏதாவது ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடி பெருக்கில் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு பெருகி கொண்டே போகும். அதனால் ஆடி மாதத்தில் நம்ம எந்த கிழமையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமையில் வந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக தாலி கயிறு மாற்றியே ஆகணும், ரொம்ப பழசாயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சு, இல்லை வந்து அந்த தாலி கயிறுக்குள்ளே ஏதாவது வந்து உடஞ்சி போயிடுச்சு, அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சனிக்கிழமை இருந்தாலும் ஆடி பெருக்கன்னைக்கு மாற்றிக்கலாங்க. பொதுவாகவே நம்ம வந்து தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியாதவங்க காலையில் 7:35 8:50 மணி நேரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டவங்க 10:35 11:55 மணி வரைக்குமே தாலி கயிறு புதுசாக மாற்றுறதுக்கான நேரம் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் 12 மணிக்கு மேலேனா தயவு செஞ்சு வந்து தாலி கயிறை மாற்றாதீங்க. எப்பவுமே வந்து ஏறு பொழுதில் மட்டுமே தாலி கயிறை மாற்றணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலி கயிறை மாற்றணும். முடியாதவங்க இந்த 2 டைமை பார்த்துக்கோங்க. மதியத்துக்கு மேலே தாலி கயிறை மாற்றிக்காதீங்க. இல்லை உங்களுக்கு மதியத்துக்கு மேலே தான் டைம் கிடைச்சதுன்னா அந்த நாளை நீங்கள் விட்டுட்டு அடுத்து வர நல்ல நாளில் நீங்கள் வந்து தாலி கயிறை மாற்றிக்கலாங்க. இப்போ பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து புண்ணிய நதிகள் எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறதா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்போ கயிறு மாற்றணுன்றவங்க இந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க. இல்லை நல்லா தான் இருக்குது, இப்போ தான் சமீபத்தில் தான் மாற்றணும் அப்படின்றவங்க ஒரு கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிட்டு நீங்கள் போட்டுட்டு இருக்கிற அந்த தாலி கயிறை எடுத்து சுத்தமாக கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சுட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அந்த கயிறை உங்கள் கணவர் கையால் போட்டுக்க முடியும் அப்படின்னா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி யாரும் இல்லை, மூத்த பெண்கள் யாராவது இருந்தால் அவங்க கையால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி யாருமே இல்லைங்க, எல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்களே நல்ல நேரமாக பார்த்து எடுத்து உங்கள் கழுத்தில் வந்து அதை போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதல் வச்சுக்கலாங்க. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை வந்து தொடங்கிடலாங்க. ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் சித்திரான்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பலவிதமான கலவை சாதம் செய்து வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், நெய் கலந்து பருப்பு பாயசம் செய்வதும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபடலாங்க. ஆடி பெருக்கத்தை தரக்கூடிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் தான தர்மங்கள், குறிப்பாக அன்னதானம் செய்வது
பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அதோட வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கலசத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடலாங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவும் தெளித்து விடலாங்க. இந்த முறையில் ஆடிப்பெருக்கன்னைக்கு எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 16 வகையான செல்வங்களும் தேடி வரும், பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு முக்கியமாக வாங்க வேண்டியது, நம்மளால் தங்கம்லாம் இப்போ விற்கிற விலையில தங்கம் வாங்க முடியாதுங்க. தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கலாம். மஞ்சத்தூளும் குங்குமமும். எப்போவுமே நல்ல நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எளிமையான பொருட்கள், அதீத சக்தி வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தா முதன்மையானது கல்லுப்புங்க. மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அடுத்து வந்து நம்ம வாங்கக்கூடியது மஞ்சளும் குங்குமம். எப்பவுமே மஞ்சளை வந்து தனியாக வாங்கவே வாங்காதீங்க, அதோடு சேர்த்து குங்குமமும் சேர்த்து வாங்குங்க. கண்டிப்பாக அன்னைக்கு பெருகும் அப்படின்றதுனால தங்கத்தை வாங்கணும் இல்லை வெள்ளியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி தயவு செஞ்சு எந்த ஒரு பொருளுமே அன்னைக்கு வாங்காதீங்க. உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்குரிய எளிமையான முறையில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு கல்லுப்பை 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு பாயிட்டு வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சு வழிபாடுங்க. 16 வகையான செல்வங்களும் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி பெருக்கு நாள் எல்லாருக்குமே நல்ல பெருக்கத்தை, செல்வ செழிப்பை, 16 வகையான செல்வங்களை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.